ஒரு பொண்ணோட பெரிய ஆசை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவள் சம்பாதிக்கிற காசில் அவள் யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்காம அவளுக்கு பிடிச்சதை வாங்கணுங்கிறது தான். அப்படி வாங்க முடியுமானா கேள்விக்குறி தான். ஏன்னா அவள் சம்பாதிக்கலைன்னா அவள் கையில் காசு கொடுக்கும்போது 1008 கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு. அதனால தான் என்னோடய வாழ்க்கையில் நான் எடுத்த ஃபஸ்ட்டு டெசிஷன் நான் ஏர்ன் பண்ணணும்னு. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் இப்போ கீ செஞ்சு சேல்ஸ் பண்ணுறேன். இதை சேல்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது எல்லோரும் சிரித்தாங்க. ஏன்னா வீட்டில் கூட சப்போர்ட் கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம செஞ்சு இப்போ நான் 50 பாட்டில் சேல்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ஓகே பண்ண நீ அப்படின்னு வர்றாங்க. ஸோ நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதுங்க, செஞ்சு காட்டிட்டு தான் அவங்கள்ட்ட பேர் வாங்கணும். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஏர்ன் பண்ணுங்கள். சொந்த காலில் நில்லுங்க. யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிஸ்னஸ்க்கு வந்துட்டிங்கன்னா மேன் உமன் கிடையாது. கரெக்டாக? பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ். யூ வில் மேக் அ டெசிஷன் ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் பேபி. அந்த பிஸ்னஸை வளர்த்தணும்னா 10 தடவை கீழே விழுந்து 15 தடவை அது மேலே ஏறணும்னா 10 தடவை விழற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். 10 தடவை விழ விடணும், கையை பிடிச்சி தூக்கி விடணும், அப்போ தான் மேலே வரும். நீங்கள் பொத்தி பொத்தி வச்சுருந்தீங்கன்னா அது உடம்பு சரியில்லாத குழந்தை மாதிரி ஆகிடும். am I saying it right? ஆமாம். நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்க குழந்தைய பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஒன்று, இந்த உடம்பு சரியில்லாத சிக் பேபியை தான் அப்படி இப்படி தூக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் மூளை வளர்ச்சியோ காலோ சரியில்லாத பிள்ளை தான் தூக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யுவர் பேபி இஸ் அ ஹெல்த்தி பேபி. Let it grow, let it fail, let it do. You make a decision. Do not make a decision as a woman. That's the worst thing that you can think. Your hormonal setup does not decide the business decision. You as a person decide the business decision. பயமாக தான் இருக்கும். 100% பயமாக தான் இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடும் 10 லட்ச ரூபா அங்கே தொலைஞ்சிருச்சுன்னா வீட்டுக்காரனுக்கு யார் பதில் சொல்கிறது? கரெக்டு. உங்கள் உள்ள எக்கோ எனக்கு கேட்குது. கரெக்டு. ஆனால் அதில் நீங்கள் கற்றுக்கிற வாழ்க்கையோட பாடம் மிகப்பெரிய பாடம். You will turn that into 1 crore. And the failure will get you such a way that you want to come up again. நம்ம பயப்படுறோம்ல, அந்த பயத்தை உள்ள போய் எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த ரொம்ப பயப்படுற விஷயத்த லைஃப்ல ஒரு வாட்டி பண்ணி whatever you are scared of, do it one time. Just move on, get on with it ன்ற மாதிரி.